வணக்கம் நண்பர்களே. நான் முதல்ல இப்போ தான் சமையல் வீடியோ போட போகிறேன். என்னுடைய சேனல் பெயர் வந்து என் சமையல். நான் கீதா ரவிச்சந்திரன். நான் இப்போ செய்ய போகிறது வந்து காலிஃப்ளவர் வறுவல். கொஞ்சம் புதுவிதமாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் கொஞ்சம், அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் நறுக்கி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியே இதுமாரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிப்போம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இடையில வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இதில் வேறு எதுவுமே போட வேண்டாம். இந்த பேஸ்ட்டை மட்டும் போட்டு தான் வதக்கணும். இங்கே பாருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் கொஞ்சோண்டு பேஸ்ட் இருக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். இப்போ நம்ம இதோட மஞ்சள்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம இதில் வேறு எதுவுமே போடாததுனால காரத்துக்கு நல்லா ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டு வதக்கணும். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த காலிஃப்ளவர் பாருங்களா, கொஞ்சம் காம்போட இந்த மாதிரி இந்த சைஸுக்கு வெட்டி ஃபஸ்ட்டு ஒரு தடவை அலசிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்ல தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே. இதை வடிகட்டி இதில் போட்டுப்போம். வடிகட்டி எண்ணெய் சட்டியில் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிப்போம். இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க உப்புக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காரமும் உப்புலாம் போட்டுருங்க. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், சாப்பிடணும் போல தோணுது. தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது, லேசாக காய் மூழ்கிற அளவுக்கு.
இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி வச்சிடணும். ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். இடையில வந்து கிளறி விட்டுக்கணும். இடையில இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இங்கே பாருங்கள் 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவரு. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ சின்ன குழந்தைங்களாம் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டிருந்தா அப்படியே தூக்கி போட்டுருங்க. நம்ம அதை அடித்து தான் போட்டிருக்கோம். அப்புறம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம 45+ வயசு உள்ளவங்களுக்கும் சரி, 45+ வயசுக்கு மேலே உள்ளவங்க, சின்ன குழந்தைங்க இதெல்லாம் தைரியமாக சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து நிறைய ஆயில் சேர்க்கலை, எண்ணெயில் ஃப்ரை பண்ணல. அதனால் இதை வந்து எல்லா வயதினரும் சாப்பிட்லாம். அப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம் பசங்களுக்கு. சாயந்தரம் வராங்கள்ல, பள்ளி விட்டு வராங்கள்ல பிள்ளைங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி. நிறைய அதையும் அரைச்சி ஊற்றி சாப்பிட்றத விட இந்த பூவோட ரியல் டேஸ்ட்டோடு நம்ம சாப்பிட்ணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது என் பையனுக்கு, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நான் டேஸ்ட்டு பண்ணி பார்க்கறது என் பையன்கிட்ட கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்கள் இந்த வீடியோவுக்கு எனக்கு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னு பார்த்து தான் நான் அடுத்த வீடியோ போட போகிறேன், சமையல் வீடியோ. அதனால் நீங்கள் வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ என் பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவான். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அன்பே சிவம். இல்லை, நானே தான் இதை ஊட்டி விட்றேனே.